ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த தீபாவின் மாடி வீட்டு சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாகவே நான் எடுத்து போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் என்னால் ஃபாலோ பண்ண முடியாமலே போயிடுது. அதனால தான் ரெகுலராகவே அந்த வேலையை நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வேலையை தொடர்ந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வமும் வரும், எண்ணமும் வரும். நம்மளை பார்த்து நம்மளுடைய பசங்களும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் இதில் என்னென்ன விஷயங்கள் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தினமும் காலையில் 4 மணிக்கே எந்திரிக்க வேண்டும். ஓகேங்களா? 4 மணிக்கே எந்திரிச்சாதான் நம்ம படபடன்னு ஃபாஸ்ட்டாக காலை வேலைகளை நம்மளால் முடிக்க முடியும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தினமும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்போ காலையில் எந்திரிச்சதுமே பிரம்ம முகூர்த்த வழிபாடு நம்மளால் செய்ய முடியலை. நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு அந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு செஞ்சு நம்ம பண்ணணும். அப்படின்னா அந்த டைமில் யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால் ஒழுங்காகவே அந்த வழிபாடை செய்ய முடியாது. அதனால் தினமுமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சுட்டோம் அப்படின்னா யாருமே நம்மளுக்கு தொந்தரவு செய்ய முடியாது. நம்மளும் சிறப்பாக பண்ணி முடிச்சிடலாம். தினமும் காலை மாலை 2 வேளைகள்லையுமே வீடு பெருக்க வேண்டும். காலையில் சாயந்தரம் 2 நேரமே வீடு கண்டிப்பாக பெருக்க வேண்டும். தினமும் காலை நேரம் மட்டும் வாசல் பெருக்க வேண்டும். வாசல் ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இருக்குது, அந்த இலையெல்லாம் நிறையா கொட்டுது அப்படின்னா காலை மாலை 2 நேரமே நம்ம வாசல் பெருக்கிக்கலாம். இப்போ நான் காலையில் மட்டும்தான் வாசல் பெருக்குவேன். தினமும் காலையிலேயே குப்பையை கொட்ட வேண்டும். ஓகேங்களா? ஒருவேளை நம்ம கிராமப்புறத்தில் இருந்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அந்த குப்பை வண்டியெல்லாம் வராது. அதனால அதை காட்டு பக்கம் போய் கொட்டுவாங்க, இல்லாட்டினா தீயை வச்சு கூட எரிச்சிருவாங்க. கொஞ்சம் நம்ம டவுன் ஏரியா அந்த பக்கம் இருந்தோம் அப்படின்னா டெய்லியுமே காலையில் குப்பை வண்டி வந்துடும். அன்னன்னைக்கு குப்பையை கொட்டிடுறது நல்லது. தினமும் காலை அல்லது மாலை நேரங்களில் கழனி தண்ணி ஊற்ற வேண்டும். ஓகேங்களா? அந்த நம்ம பாத்திரம் கழுவுனா அந்த கசடு இருக்கும், பழைய சாதம் மிஞ்சி இருக்கும், பழைய குழம்புலாம் அந்த மாதிரி மிஞ்சி போயிருக்கும். அதெல்லாம் நம்ம காலை அல்லது மாலை எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. தினமுமே காலையில் பார்த்தீங்கன்னா வேறு டிசைனில் கோலம் போட்டுக்கலாம். உங்களால் டைம் இருந்தது அப்படின்னா பெரிய கோலம் கூட போட்டுக்கலாம், இல்லாட்டினா சின்ன சைஸ் கோலம் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கோலம் போடுறேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு தைக்க வர்றவங்க அந்த கோலத்தை ரசிக்கிறதுக்காகவே இருக்காங்க. ஒரு சில பேர், எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் பரவாயில்ல அந்த கோலம் அழகாக இருக்கே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏதோ அவங்களுக்காகவாவது நம்ம வேறு டிசைனில் கோலம் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். தினமும் ஏதாவது குட்டி கிளீனிங் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெவியாக பண்ணலை அப்படின்னாலுமே கூட ஒரு குட்டி கிளீனிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தூசி அடையாமல் நம்ம பார்த்துக்கலாம். தினமும் காலை மாலை 2 வேளையிலும் பாத்திரம் கண்டிப்பாக கழுவணும். அப்போ தான் பாத்திரம் 2 நேரமே கழுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். தினமும் காலை அல்லது மாலை நேரங்களில் துணி துவைக்க வேண்டும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அந்த டைமில் காலை அல்லது மாலை 2 நேரங்களில் எப்போயாவது துணி ரெகுலராகவே நம்ம துவைச்சிடணும். தினமும் பார்த்தீங்கன்னா துணியை மடித்து வைக்க வேண்டும். தினமும் 2 அல்லது 3 வேளைகளில் சமையல் செய்ய வேண்டும். ஓகேங்களா? இப்போ பசங்க மட்டும் இருக்காங்க அப்படின்னா காலையிலே நைட்டு மட்டும் சமையல் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 3 நேரமே சமையல் செய்வாங்க. தினமும் காலை வேளையில் முருங்கைக்கீரை சூப் கண்டிப்பாக நம்ம செஞ்சு குடிக்கணும். நம்மளுடைய ஹெல்த்துக்காக தான் இந்தது. தினமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அதை ரெகுலராக பண்ணிக்கங்க. இப்போ நான் டெய்லரிங் ஒர்க் பண்ணுறனால தினமுமே டெய்லரிங் ஒர்க் பண்ணணும். இப்போ மாதத்தில் ஒரு 20 அல்லது 25 நாள் தான் என்னால் பார்க்க முடியுது. தொடர்ந்து 30 நாள் என்னால் பண்ண முடியாமல் போயிடுது. தினமும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நான் எடுப்பேன். தினமுமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. தினமும் பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடிச்சிடணும். எப்போதுமே வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கைக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஒட்டடை அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒட்டடை சேராமல் நம்ம பார்த்துக்கலாம்.
தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை அல்லது இரவு நேரங்களில் நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் நடைப்பயிற்சி செஞ்சாலே போதுமானது. தினமும் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து துடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ வேலைகளுமே பார்ப்போம், ஆனால் நம்மளுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டோம். அதுக்காக தான் இந்த ஏபிசி ஜூஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது. இதுவுமே தொடர்ந்து ஒரு 48 நாள் நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். தினமும் பார்த்திங்கன்னா முகத்திற்கு ஏதாவது ஒரு பேக் போடுறது ரொம்ப நல்லது. ஏதோ சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு கூட ஏதாவது நம்ம வந்து பண்ணிக்கலாம். தினமுமே பார்த்திங்கன்னா அந்த புருவத்திற்கு ஏதாவது மசாஜ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதை அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. தினமுமே பார்த்திங்கன்னா பயிறு வகை ரெசிபி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து புரதச்சத்து வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? தினமும் மாலை நேரங்களில் இப்போ இதில் நான் வந்து சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே ரெகுலராகவே உங்களுக்கு வீடியோவாகவே தொடர்ந்து அந்த 48 நாளைக்கு நம்ம சேனலில் வந்து நான் அப்லோடு செய்ய போகிறேன். எல்லாருமே நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பு எல்லாமே தினமுமே செய்ய வேண்டிய வேலைகள். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்களில் செய்ய வேண்டிய வேலை பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாட்கள் கண்டிப்பாக வந்து நம்ம டாய்லெட் க்ளீனிங் வந்து செஞ்சிடணும். ஓகேங்களா? டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணிடணும். வாரத்தில் 3 நாட்கள் வந்து மாவு அரைக்கிறது. சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே மாவு வந்து அரைப்பாங்க. சில பேர் வீட்டிலலாம் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அரைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து அரைப்பாங்க. ஓகேங்களா? அவங்கவுங்க வேலையை பொறுத்து அரைப்பாங்க. இப்போ நான் வாரத்தில் ஒரு 3 நாட்கள் வந்து மாவு அரைக்கிறது. வாரத்தில் ஒரு 3 நாட்கள் பார்த்திங்கன்னா வீடு வந்து துடைக்கிறது. ஓகேங்களா? வீடு கழுவுதல் அல்லது துடைக்கிறது அந்த மாதிரி. வாரத்தில் 3 நாட்கள் வந்தால் அடுப்பை வந்து நல்லா டீப் கிளீனிங் வந்து பண்ணுறது. ஓகேங்களா? டெய்லியும் துடைக்கிறது வேறு. இது வந்து நல்லா சோப்பு போட்டு அந்த மேடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு 3 நாள் க்ளீன் பண்ணாலே போதுமானது. வாரத்தில் 2 நாட்கள் பார்த்திங்கன்னா விளக்கை வந்து க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியுமே நம்மளால் கழுவ முடியாது. வாரத்தில் ஒரு 2 நாட்கள் மட்டும் பண்ணினாலே போதும். வாரத்தில் 2 நாட்கள் வந்து நம்ம ஹேர் பேக் வந்து போடுறது நல்லது. ஓகேங்களா? இது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து போட போகிறேன். இதில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து என்னால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண முடியாமலே போயிடுது. இந்த 48 நாட்களுக்கு தொடர்ந்து வந்து இதில் எழுதியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நான் தொடர்ந்தே ஃபாலோ பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.